ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நடைபெறும் சத் சங்க கூடலுக்கு உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். இந்த இணையத்தில் நம்ம எல்லாம் இணைய வைத்திருக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் அன்னைக்கும் நமது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் ஆன்மீக அன்பர்கள், ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் எமது சொசைட்டியின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்மிடையே உரையாற்ற இருப்பவர் நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான திரு MKR சார் அவர்கள். நமக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை, எமது சொசைட்டியின் மூத்த உறுப்பினர், மூத்த சாதகர் என்பதில் நாம் பெருமை கொள்ளுகிறோம். அவரை பற்றியான விளக்கம் நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் கடந்த 2-3 ஆண்டுகளாக நம்மிடையே பல தலைப்புகளில் அன்னையின் பிரார்த்தனைகள், சாவித்ரி, ராமாயணம், நாராயணியம், ஆண்டாள் அருளிய திருப்பாவை ஆகியவற்றை மிக எளிய தமிழில் பல உதாரணங்களுடன் பல சாவித்திரியின் அவளை கோடிட்டு காட்டி அவர்களுடைய ஒற்றுமையை விளக்கி வருபவர். இன்றும் அவர் நமக்கு உரையாற்ற இருக்கும் பிரார்த்தனைகளும் தியானங்களையும் தேதி 28/4/1914, 313 பிரார்த்தனைகளில் 113வது பிரார்த்தனை, எங்கும் உனது பேரொளி அழகு இனிமை என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார். அவருடைய அருகிய கருத்துக்களை அறிவதற்காக நாம் அனைவரும் கவனமாக கேட்டு ஏற்றுக்கொள்ளுமாறு, அதை குறிப்பெடுத்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் பணிவுடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஐயா, இது உங்களது நேரம். டேக் கேர். Thank you, Mr. Janadekaran. Thank you very much. Sri Annaye Sharanam. Om Namo Bhagavate Sri Aravindaya. Om Anandamayi Chaitanyamayi Satyamayi Parame. Om Tat Savituhu Varam Rupam Jyotihi Parasya Dhimahi Annaha Satyana Deepayet. Let us meditate on the most auspicious form of Savitri, the best form of Savitri, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life to your light, your love, your power. In all things may I see the divine. A miracle of the Absolute was born, infinity put on a finite soul. All motion lived within a wandering drop, a time-made body, house the inevitable. A mighty transformation came on her, halo of the indwelling deity, the immortal Lasca that lit her face and tinted its radiance in her body's house. Overflowing made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your fearless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam, Nathayamana Madhyamam, Asmadacharya Paryantam, Vande Guru Paramparam. Supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to truth. நாம் இன்று இந்த சத்சங்கத்தில் ஸ்ரீ அன்னையின் 313 பிரார்த்தனை தியானங்களில் பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு அவர் எழுதிய 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1914 பிரார்த்தனையை நாம் உள்வாங்கிக் கொள்ள இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தமது மதர் என்னும் நூலில்
அஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர் என்ன என்பதை பற்றி வழக்குகிறார். இந்த ரிஜெக்ஷன் பற்றி சொல்லிவிட்டு சரண்டர் பற்றி கூறும் பொழுது, சரண்டர் ஒன் செல்ஃப் அண்ட் ஆல் ஒன் இஸ் அண்ட் ஹேஸ், அண்ட் சரண்டர் ஆல் ஒன் இஸ் அண்ட் ஒன் ஹேஸ், and every plane of the consciousness and every movement to the divine. The more this conscious process replaces the effort, the more rapid and true becomes the sadhak's progress என்று கூறினார். அதனுடைய ஒரு சுருக்கம் போன்ற வார்த்தையைத்தான் நாம் இந்த பிரார்த்தனையில் அன்னை தொடக்கத்திலேயே thy law unfolds before us with precision. As I thought, or rather, as thou didst make me understand it before we left Paris, and it is the best that could best serve thy work in the world that has happened. அன்னையின் நோக்கம் எப்போதுமே இறைவனுடைய பணி, அதற்காக நம் சேவை, அது எத்தகையதாக இருக்கத்தக்கது, அதை பற்றி கூறுவதாக இருக்கும். அன்னை பேசுவது எப்போதுமே பிரார்த்தனைகளிலும் அதை காணலாம். பொதுவான ஒரு உரையாடல்களை அதை நாம் சந்திக்கிறோம். இந்த பிரார்த்தனையில் ஒரு சின்சியரிட்டிக்கு அன்னை ஒரு புது டெஃபினிஷன் கொடுக்கிறார். It is the lifting up of all movements of life into the highest level of consciousness. ஆனால் நம்முடைய உலகாயுத தொடர்பு காரணமாக நம்முடைய இந்த ஒரு கான்சியஸ்னஸ் பரிசுத்தமாகவும் பூர்ணமாகவும் மாறாத நிலையிலும் இருப்பதில்லை. அது மாறுதல் அடைகிறது. அந்த ஒரு மாறுதல் அடையாத நிலையை அடைவதுதான் சின்சியரிட்டி. அதுதான் நம்ம லட்சியமா இருக்க வேண்டும் என்று அன்னை கூறுகிறார். நமக்கெல்லாம் தெரியும், அவருடைய பிரார்த்தனைகள் தியானங்களில் ஆரம்பத்திலேயே 19ஆம் தேதி நவம்பர் மாதம் 1912 ஒரு ஆங்கிலேய பக்தனுடன் பேசியதை அன்னை பதிவு செய்கிறார். அதை நாம் தெரியும். அவனிடம் நான் உன்னை உறுதியாக கண்டுவிட்டேன் என்றும் அந்த ஐக்கியம் இடையறாது நீடித்துக் கொண்டே இருக்கிறது என்றும் நேற்று சொன்னேன். உண்மையில் நான் இருக்கும் உடல் நிலை அதுவே யாம். என் சிந்தனைகள் யாவும் உன்பால் செல்கின்றன. என் செயல்கள் யாவும் அவற்றை உனக்கே அர்ப்பணம் செய்கிறேன். உன் சாநித்தியம் என்னிடம் பூர்ணமாக மாறுதல் இல்லாமல் உள்ளதோர் உண்மை. உன் அமைதி என் உள்ளத்தில் இடையறாது சாநித்தியம் கொண்டுள்ளது. நீ யாவுமாக உள்ளாய், எங்கும் உள்ளாய், யாவற்றிலும் உள்ளாய், அனைவரிடம் உள்ளாய். செயலாற்றும் இவ்வுடல் உன் சொந்த உடலே. நீதான் இப்பொருளில் மூச்சு விடுகிறாய். ஒரு நீ யாவுமாக உள்ளாய், எங்கும் உள்ளாய், யாவற்றிலும் உள்ளாய், அனைவரிடமும் உள்ளாய். செயலற்றும் இவ்வுடல் உன் சொந்த உடலே. நீயே இப்பொருளில் மூச்சு விடுகிறாய், சிந்திக்கிறாய், அன்பு செய்கிறாய் என்று பதிவு செய்தார். அதையே அதே தேதி, அதே வருடம், ஆனால் அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் அந்த ஒரு பிரார்த்தனையில் அவர் என்ன சொல்கிறார், ஒவ்வொரு பொருளிலும் அதையே தான் ரிப்பீட் பண்றார். ஒவ்வொரு பொருளிலும்
ஒவ்வொரு ஜீவனிலும் நீயே செயல்புரிகிறாய். உன் அருகில் இருந்து எச்செயல்களிலும் உன்னையே உன் காண்பவன் எங்கனம் ஒவ்வொரு செயலையும் ஒரு துதியாக மாற்றலாம் என்பதை அறிவான் என்று நம்மை ஒரு வேறு நிலைக்கு இட்டு செல்கிறார். வேறொரு ஏணிப்படியில் ஏற வைக்கிறார். இந்த பிரார்த்தனை இந்த பின்னணியில் நாம் சற்று இந்த பின்னணியிலிருந்து விலகி ஒரு குருகுலம், குரு சிஷ்யர்களிடம் அமைதியாக உரையாடி கொண்டிருக்கிறார் சிநேக பாவத்துடன். அவரும் கீழே பாயில் அமர்ந்திருக்கிறார், சிஷ்யர்களும் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நிலையில் ஒரு சிஷ்யன் கேட்கிறான், சுவாமி, பரம்பொருளை, அதனுடைய மகிமையை, பெருமையை, சத்தியத்தை, வீச்சை முழுமையாக உணர்வதென்றால் அது எப்படி என்று கேட்டபோது குரு ஒரு நிமிடம் அமைதி காத்து அவர் கூறுகிறார், பரபிரம்மம் இஸ் இன் எவ்ரிதிங் இன் த கிரியேஷன், இஸ் இன் everything in the creation. That which is everything in the creation is in Parabrahma. இந்த இரட்டை நிலை, பரபிரம்மம் எல்லாவற்றிலும் இருக்கிறது, பரபிரம்மம் எல்லாவற்றையும் உடைத்தா இருக்கிறது தனதாக. தவிர நீ எதையெல்லாம் காண்கிறாயோ சிருஷ்டிகள், அவை ஒவ்வொன்றும் பரபிரம்மே. இதுதான் சுருக்கம் என்று அந்த குரு கூறுவார். அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை தான் இந்த பிரார்த்தனையில் வேறுவித பாஷையில் வேறுவித உதாரணங்களுடன் அன்னை இங்கே வர்ணிக்கிறார். நாம் இப்போது அந்த பிரார்த்தனைக்குள் செல்வோம். ஆச்சரியம் என்னவென்றால், அன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு பாரிஸை விட்டு வந்த பிறகு, பகவான் அரவிந்தரை சந்தித்த பிறகு சரியாக ஒரு மாதம் ஆகிவிட்டது. மார்ச் 29, ஏப்ரல் 28. இந்த ஒரு மாதத்தில் அவர் பலவித அனுபவங்களுக்கு உள்ளானதை அவர் உணர்ந்தார். அங்கிருந்து அவர் கற்ற ஒரு தெய்வீக பாடங்கள், தெய்வத்தினுடைய உறவு, தெய்வம் கூறியது, தெய்வம் கூறிய சத்தியம், அந்த தெய்வீக நிலையில் இருப்பது எல்லாமும் அவர் துறக்கவில்லை, அதையும் எடுத்துக்கொண்டுதான் வந்தார். ஆனால் அதை அவர் அரவிந்தரிடம் சந்தித்த போது சமர்ப்பித்து விட்டார். அதற்கு பிறகு புதிதாக யோகத்தில், பூர்ண யோகத்தில் என்ன வழிகளை கடைபிடிக்க வேண்டும், அது வேறு, இதுவரை இருந்த ஏணி வேறு, இது வேறு ஏணி, அதை கடைபிடிக்கலானார். அப்பொழுது மனம் பின்னோக்கி சென்ற பொழுது என்ன கற்றுக்கொண்டோம், அது இப்ப என்ன கற்றுக்கொண்டோம் கேட்ட போது முன்னால் என்ன கற்றுக்கொண்டோம் என்பது அவர் நினைவுக்கு வரவில்லை. சற்றே அன்னை திகைத்தார். அந்த திகைப்பெல்லாம் நீங்கி இப்பொழுது மிகவும் தெளிவாக thy law unfolds before us with precision. உன்னுடைய சட்டம்தான் இங்கே தன்னை மெல்ல மெல்ல வெளியிட்டு கொண்டு வருகிறது. அது நீ எவ்வாறு வெளியிடும் என்பதை நீ எனக்கு உணர்த்தினாயோ இப்போ பாரிஸில் இருக்கும் பொழுது, அவ்வாறுதான் நிகழ்கிறது. ஏனென்றால் இறைவன் ஒரு கருத்தில் கொண்டு விட்டால் அதுதான் நிறைவேறும், அதுதான் நன்மை. அதற்கு மாறாக நிறைவேறினால் அது நன்மையாக இராது. இந்த கருத்தைத்தான் அன்னை இங்கே கூறுகிறார். Thy work in the world, what could be best to serve thy work in the world, that has happened. அது நிகழ்ந்து விட்டது. உனக்கு சேவை செய்வதென்றால் எவ்வாறு என்பதை உணர தலைப்பட்டோம் என்று கூறுகிறார். எவ்வாறு உணர தலைப்பட்டாராம்? இன் beatitude,
எங்கு பார்த்தாலும் ஆனந்தம், விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம், பியாட்டிடியூட். அந்த பியாட்டிடியூடில் ஐ கம்யூன்ட் வித் தை பியூசான், எங்கும் விவரிக்க முடிய ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை ஏதோ ஒன்று மறைவாக ஒரு சக்தி தாங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தியுடன் என்னை தொடர்பு கொள்கிறார். இறைவனுடைய மகாசக்தி ஆற்றல் டாமினேட்டிங். அது என்ன செய்கிறது? அது வாமனர் திருவிக்கிரமாக மாறி உலகத்தையே கீழ் உலகத்தையும் மேல் உலகத்தையும் அளந்தது போல் இட் டாமினேட்ஸ் எவ்ரிதிங் ஓவர் டார்க்னஸ் அண்ட் எரர், ஷைனிங் லைக் அ மார்வலஸ் எட்டர்னல் டான். அதுதான் அதிகாலை. அந்த அதிகாலை பொழுதே தான் நாள் முழுதும் நீடிக்கும். எட்டர்னல் டான். இட் இஸ் நாட் அ டான் விச் இஸ் ரெக்கரிங். மறைந்து நண்பகலாகி இரவாகி நள்ளிரவாகி மீண்டும் அதிகாலை, அது மாதிரி அல்ல. அதுதான் அப்படி இருக்கும். அப்படியே அண்ட் அது எங்க இருக்கான்? அதை சில கடினமான சொற்களை, வலிமையான சொற்களை உபயோகித்து வர்ணிக்கிறார். ஷைனிங் லைக் அ மார்வலஸ் எட்டர்னல் டான் above the mud of hypocritical force and its apparent success என்று சொல்கிறார். ஹிப்போக்ரட்டிக்கல் ஃபோர்ஸ் என்று எதை அன்னை குறிப்பிட்டார்? நமக்கெல்லாம் தெரியும். அது எந்த 1914 உலக மகா யுத்தம் ஆகஸ்ட் 15 தான் தொடங்கும் என்றாலும் அதுக்கு முன்பே அதனுடைய நிலைமை சீர்கேடு அடைய தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு அரசியல் சக்திகளும் தேசங்களும் அவர்கள்தான் சத்தியத்தை காப்பாற்றுபவர்கள் போல் நடந்து கொண்டார்கள். உலக நன்மைக்காக செயல்படுவதாகவும் பாசாங்கு செய்தார்கள். அதெல்லாம் வெறும் வேஷம். அதை குறிப்பிடுவதாக அவர் அடுத்த வரியில் கூறுகிறார், எவ்ரிதிங் ஹஸ் பீன் brought to light. எதனால்? உன்னுடைய அந்த ஒரு மகாசக்தியினால். அந்த மகாசக்தி எப்படி வெளிப்பாயிற்று? மெல்ல 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 உனக்கு எவ்வாறு சேவை செய்யக்கூடும் என்னும் வழியை புலப்படுத்துவதாக வெளியாயிற்று. அதுல முக்கியமான அம்சம் என்ன? நமக்கு ஆயுதம் என்ன? வில் அம்பு என்ன? கதை என்ன? அது சென்சரிட்டி. அது என்ன சென்சரிட்டி என்றால் என்ன? அது என்ன குறிக்கிறது? குறிப்பாக லிஃப்டிங் ஆல் மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப். ஆல் லைஃப் இஸ் யோகா அல்லவா? நமது யோகத்தில் ஆல் மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் டு த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ், மிகப்பெரிய உயரத்திற்கு இட்டு சென்று அங்கே இருக்க வைப்பது. அட் த ஹைட் ஆஃப் நாலேஜ், ஹைட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆப்பரேட்டிங் அட் தட் லெவல். அதை பற்றி கூறினார். ஓ பிறகு thou inconceivable splendor, இறைவனை beatitude என்று கூறியவர் இங்கே கற்பனை செய்ய முடியாத ஒரு மேன்மையே, ஒரு சௌந்தரியமே. thou are thou conqueror of ignorance, எல்லா அறியாமையை நீ கழித்து விடுபவன், விலக்கி விடுபவன், வெளியேற்றி விடுபவன். இதைத்தானே சொன்ன அந்த ஒரு ஆங்கிலேயனுக்கு. என் உள்ளத்தில் இடையறாது அமைதி, நீதான் யாபமாக உள்ளாய், எங்கும் உள்ளாய், அவற்றிலும் உள்ளாய், அனைவரிடமும் உள்ளாய், செயலாற்றும் இவ்வுடல் உன் சொந்த உடல், நீயே பொருளில் மூச்சு விடுகிறாய், சிந்திக்கிறாய், அன்பு செய்கிறாய், நீயே ஆகிய இது உன் ஊழியனாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இதுதான் சொன்னார். அதைத்தான் நீங்க thou inconceivable splendor, thou conqueror of all ignorance,
விக்டர் ஓவர் ஈகோயிசம். யோகத்திற்கு ரொம்ப பெரிய எதிரி என்னன்னா, ஒன்று பொய்மை, ரெண்டாவது இந்த அகம்பா நான் என்கிற நிலை. அது மிகவும் பக்தி நிலையிலும் அந்த அகம்பாவம் தலை தூக்க முடியும். த ஸ்பிரிச்சுவல் பிரைட், த அல்டிமேட் சின் என்பார் பகவான். அதுபோல் அந்த ஒரு அதை குறிப்பிடுகிறார். Thou art knowledge, thou dost illumine all hearts and enlighten all minds, thou who art knowledge and love and being. இந்த being என்றால் அந்த ஒரு நமது உடலுக்குள் வசிக்கும் அந்த ஒரு இறைவன், அந்த இல்லிமிட்டபிள் பீயிங், இன்டுவெல்லிங் பீயிங், அந்த புருஷன். அவன் உலகத்தில் பங்கெடுத்துக் கொள்வதாக இருந்து கொண்டும் உலகத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் தருணத்திலேயே நம்மை வழி நடத்துவன் அத்தகைய பெருந்தகை. அவன் though what were knowledge, love and being, let me live constantly. இது ஒரு விழிப்பு, ஒரு ஹிம், ஒரு பிரேயர், ஒரு வேண்டுகோள் எல்லாம் இருக்கிறது. Let me live constantly in thy consciousness of thy unity. Let me always conform to thy will. இங்கே எம்பி பண்டிட் விளக்குவார். Here she addresses the supremest knowledge as love. But on that account, she does not stress upon the impersonal consciousness. அது ரொம்ப ஒரு தனிப்பட்ட ஒரு பிரகிருதியும் கொண்ட உறவைக்கு அதை குறிப்பிடுகிறார் என்று கூறுகிறார். With whom we can arrive at complete unity and always act in conformity with his will. அதைத்தானே இந்த குரு சிஷ்யர்கள் சொன்னார். எங்கும் இருக்கிறான் பிரம்மம், எங்கும் இருக்கிற எல்லாவற்றிலும் இருக்கிறது, எல்லாமும் பிரம்மத்தினுள் இருக்கிறது, எல்லாமே பிரம்மமாக இருக்கிறது. ஆகையால் எங்கு தேடினாலும், எதை தொட்டாலும், எதை பார்த்தாலும், எதை உணர்ந்தாலும் அது பிரம்மம்தான். அதைத்தான் நீங்க கூறுகிறார். அவ்வாறு கூறிவிட்டு with reverent and silent devotion I bow to thee, O sovereign Lord of the world. உலக நாயகனே, பிரம்மாண்ட அகலகோடி பிரம்மாண்ட நாயகனே, உன்முன் நான் தலை வணங்கி நிற்கிறேன். வித் சைலண்ட் டிவோஷன், வாய் புதைத்து ஒன்றும் கூறாமல், மனம் உள்ளம் உன்னுடன் கலந்ததால், நான் உள்ளத்தில் எழுவதெல்லாம் உனக்கு உடனே தெரிந்து போவதால் அவ்வாறு நிற்கிறேன் என்று தன்னை முற்றிலும் கரைத்து கொண்டவராக இந்த பிரேயரை அன்னை பதிவு செய்திருக்கிறார். இனி ஒரு சுருக்கமாக என்ன சொன்னார் என்பதை நமக்கு பரிச்சயமான ஒரு பாஷையில் தெரிந்து கொள்வோம். நீதான் அகில கோட்டி பிரம்மாண்டத்தின் நாயகன். உனது சட்டத்திட்டங்கள், நீதி நெறிகள் சொல்லி வைத்தாற் போல் இம்மி அளவு பெசகாமல் உரித்த நேரத்தில் உரித்த விதத்தில் தம்மை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. இது எல்லாம் ஒரு செயின், ஒரு டிவைன் லிங்க், அதெல்லாம் நடத்தின்னு போறது. எல்லாம் உன் கட்டுக்குள் இருப்பது தெரிய வருகிறது. உனக்கு அந்த குதிரையினுடைய லகான் கையில் இருந்தாலும், அந்த குதிரை கையில் லகான் அவர் கையில் இருக்குன்னு தெரிஞ்சு நடக்கிற மாதிரி அப்படிப்பட்ட புத்திசாலி குதிரை. சில குதிரைகள் ராஜபாட்டைகள் அடிக்கடி அந்த காலத்து ராஜாக்கள் செல்லும் பொழுது நம்ம வச்சுக்கலாம். ஒரு காஞ்சிபுரத்திலிருந்து உறையூர் போறார் ராஜா போனார்னா, அந்த ராஜபாட்டையில் அடிக்கடி அவர் ராஜா பிரயாணம் செய்தார்னா, அந்த குதிரைக்கு அந்த ராஜபாட்டையினுடைய எப்படி போனோம், எங்க திரும்பணும் எல்லாம் நல்லா தெரியும். ஒன்றும் சொல்ல வேண்டாம், நடத்த வேண்டாம் குதிரையை. அது உட்காந்து செம்ம
ரயில் லேசா அந்த லாக்கான பிடிச்சுன்றதா போடும், அது கொண்டு போகும். உனக்கு இன்னும் சிறந்த முறையில் சேவை செய்வது எப்படி என்று நான் பாரிஸ் நகரத்தை விட்டு கிளம்புவதற்கு முன் எண்ணியது. அதாவது அத்தகைய எண்ணம் எனக்கு ஏற்படும்படி நீ அருள் புரிந்தது. அதான் சத்தியம். எண்ணம் ஏற்பட்டது, அது உடனே அது ஈகோவா இருக்கக்கூடாதுன்னு அவசரப்பட்டு அன்னை சொல்லுகிறார். அந்த எண்ணம் நீ எனக்கு ஏற்படுத்தியது. The thought which came to me, the sacred thought which came to me, the bright good thought which came to me was because you put it there. எங்கு பார்த்தாலும் இனிமையும் அழகுமே தென்படுகிறது. புத்தம் புதிய காலத்தில் சாஸ்வதமாக நிலை கொள்ளக்கூடிய தெய்வீக அதிகாலை வேளையில் இனிமேல் இந்த அதிசய பேரொளி குறையாது, மங்காது, மறையாது என்னும்படி எந்த சர்வ வல்லமை படித்த மகாசக்தி இருளையும் ஏறுமாறாக உள்ள கோளாறுகளையும் ஆட்கொண்டு உள்ளும் புறமும் வெவ்வேறாக இருக்கும் பொய்மையையும் பாசாங்கின் மூலம் வெற்றியையும் பெருமையும் கிட்டும் என கருதும் அவலட்சணத்தையும் ஒளிபடைத்ததாக தன் ஆற்றலின் ஆதிக்கத்தின் மூலம் மாற்றுகிறதோ அத்துடன் தொடர்பு கொள்கிறேன். இப்படி எந்த சக்தியோடு அன்னை தொடர்பு ரொம்ப கிளியரா அங்க சொல்லியிருக்காரு. இனிமேல் இந்த அதிசய பேரொளி குறையாத, மங்காத, மறையாது என்னும்படி சர்வ வல்லமை படித்த மகாசக்தி இருளையும் ஏறுமாறாக உள்ள கோளாறுகளையும் ஆட்கொண்டு உள்ளும் புறமும் வெவ்வேறாக இறங்கும் பொய்மையையும் பாசாங்கின் மூலம் வெற்றியும் பெருமையும் கிட்டும் என கருதும் அவலட்சணத்தையும் ஒளிபடைத்ததாக தன் ஆற்றலின் ஆதிக்கத்தின் மூலம் ஆற்றுகிறதோ அத்துடன் தொடர்பு கொள்கிறேன். எல்லாமே ஒளிமண்டலத்தில் திகழ்கின்றன. எல்லா நிலைகளிலும் நேர்மை என்னும் அதிப்பிரகாசமான ஒளியை நோக்கி மேலும் ஒரு அடி எடுத்து வைத்தால் அதன் தாக்கம் வைத்ததால் விளைந்த தாக்கம் படிந்துள்ளது. இந்த பேரொளி உலகில் உன் அரசாட்சியின் முதல் கட்டம். கற்பனைக்கும் அற்பாற்ற மகா சௌந்தரியமே, அறியாமை என்னும் பேரொளி விளக்குபவனே, அகம்பாவங்களை தோல்வறிய வைத்து விலக்கி வெற்றி வாகி சூடுபவனே, இதயங்களில் தன்மையான ஒளியையும் மனங்களில் தெளிந்த ஞானம் என்னும் பிரகாசத்தையும் ஒளிர்விப்பனே, சம்பூர்ண ஞானமும் பேரன்புமாகவே திகழ்பவனே, சுமுகமும் ஒருமைப்பாடுமாக உள்ள வாழ்வுகளில் இணைந்தவாறு வாழ்வேனாக. சுமுகமும் ஒருமைப்பாடுமாக உள்ள உன் வாழ்வு நிலையுடன் இணைந்தவாறு வாழ்வேனாக. உன் சங்கல்பத்திற்கு இணங்கி இருந்து வருவேனாக. பக்தி பரவசத்துடன் ஓ பிரபஞ்ச நாயகனே, அமைதியாக மௌனம் காத்து உன்முன் தலை வணங்கி நிற்கிறேன் என்று அன்னை இந்த தலை கட்டுகிறார். சாவித்திரியில் ஒரு ஆச்சரியமான வரி வரும் 39ஆம் பக்கத்தில். And I awake in voiceless heights of trance, a mind plucking at the unimaginable அப்படின்னு 30ஆம் பக்கத்துல இந்த வரி காணப்படுகிறது. இவ்வாறு இந்த ஒரு ஆழம் நிறைந்த பக்தி பூர்வமான பலவித பழைய பிரார்த்தனைகளும் நமக்கு ஞாபகத்திற்கு உடனே கொண்டு வருவையாக இருக்கும் இந்த ஏப்ரல் 28ஆம் தேதி பிரார்த்தனையை நாம் பார்த்தோம். ஏப்ரல் மாதம் 1900 மொத்தம் அன்னை 16 பிரார்த்தனைகளை பதிவு செய்தார். அடுத்து வரும் மை மாதத்தில் அடுத்த வாரம் நாம் பார்க்க போகும் பிரார்த்தனை மே மாத பிரார்த்தனையாக இருக்கும். அந்த மே மாதம் அன்னை 23 பிரார்த்தனை பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொன்றும் இவ்வாறு ஒரு வைரம் போல் பிரகாசிக்கக்கூடியவை. அதற்கான நேரத்தில் அவைகளை ஒவ்வொன்றாக நாம் கவனிப்போம். இனி உங்களுடைய சிந்தனைகளை வெளியிடுவதற்கான நேரம், ஏதான சந்தேகங்கள் கேட்க வேண்டும் என்றால் அதற்கான நேரமும் கூட.
மிக்க நன்றி சார். சொல்லுங்க சொல்லுங்க ஸ்ரீனிவாசனா, நீங்க மியூட்ல இருக்க. ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல். எந்த சந்தேகமும் இல்லை என்றால் நாம் சிறிது குறிப்புடன் நிறைவு செய்வோம். சோ ஐயா அவர்கள் இந்த பிரார்த்தனையினுடைய முக்கியத்துவம், அழகு, பேரொளி, எங்கும் உனது பேரொளி அழகு இனிமை நிலவுகிறது. சோ அன்னை பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு 1 மாதம் கழிந்த பிறகு எழுதிய இந்த பிரார்த்தனை ஆஸ்பிரேஷன் ரிஜெக்ஷன் சரண்டர் என்பதை முன்னிட்டு இறைவனின் பணியே நமது சேவை என்ற ஒரு குறிப்பை கொடுத்து, உன் அமைதி நவம்பர் மாத பிரார்த்தனையில உன் அமைதி எனது உள்ளத்தில் இடையராது ஒளிந்து கொண்டிருக்கிறது. எங்கும் உன்னுடைய சாஸ்வதமான உறவு எங்குமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உடல் உணர்வு, இந்த உடலும் நீயே, உள்ளம் ஒளியும் நீயே, உள்ளத்தில் இருக்கும் ஒளியும் நீயே, அனைத்தும் நீயே என்ற ஒரு பிரார்த்தனை. டிசம்பர் மாத பிரார்த்தனையில் ஒவ்வொரு பொருளிலும் ஜீவனிலும் செயல்படுகிறாய், ஒவ்வொரு செயலையும் ஒரு துதியாக மாற்றலாம் என்ற ஒரு பிரார்த்தனை. ஒவ்வொரு சிஷ்ய குரு சிஷ்ய பாவனையில் ஒரு உரையாடல். சோ அந்த சிஷ்யன் கேட்ட கேள்விகளுக்கு குரு சொன்னக்கூடிய ஒரு விளக்கம், பரம்பொருளை நாம் எப்படி முழுமையாக உணர முடியும் என்ற கேள்விக்கு குரு சொன்ன ஒரு விளக்கம், எவ்ரிதிங் இஸ் இன் இஸ் கிரியேஷன். இங்கு உள்ள எல்லா சிருஷ்டியிலும் நீ இருக்கிறாய். சோ அனைத்து சிருஷ்டியில் உள்ள பொருளும் உன்னில் இருக்கிறது. சோ பரம்பொருளான உன்னில் அனைத்தும் வருகிறது என்ற ஒரு அரிய விளக்கம். சோ பிறகு மீண்டும் thy law is before us, unfolds before us. உங்களுடைய thy work in the world, thou hast happened. எங்கு பார்த்தாலும் விவரிக்க முடியாத ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை ஏதோ ஒன்று தடுக்கிறது. அது எது என்று ஐயா அவர்கள் அந்த நேரத்தில் நடந்த ஹிப்போக்ரட்டிக்கல் ஃபோர்ஸ், உலக மகா யுத்தத்தை அன்னை கருத்தில் கொண்டு அந்த கருத்தை கூறுவதாக நமக்கு கூறியிருக்கிறார். சோ நினைத்தற்கரிய பிரபாவமே, அஞ்ஞானத்தை எல்லாம் வெல்ல வல்ல பெருமானே. சோ என்ற எங்களுடைய அகம்பாவம், எதிரியான பொய்மை, அகம்பாவம் இதையெல்லாம் ஒழித்து மனதிற்கு ஒளி தந்து நின் திருவுளப்படி நான் நடக்க அருளாயோ என்ற அன்னையினுடைய அருமையான ஒரு பிரார்த்தனையை ஐயா அவர்கள் மிகவும் விஸ்தாரமாக நமக்கு கூறியிருக்கிறார். எல்லாமே பரபிரம்மமாக இருக்கிறது. உலக நாயகனே, உம்முன் வெளிச்சம் தலை வணங்கி பூரணமாக நான் தலை தாழ்த்தி வணங்குகிறேன்.
சோ என்ற அன்னையினுடைய மிக பணிவான ஒரு சரணாகதி. நீதான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், உனது சட்ட திட்டங்கள் உரிய நேரத்தில் வெளிப்படுத்திக் கொள்கின்றன, எல்லாம் உன்னிடம் உள்ளது இருந்து தெரிகிறது, உனக்கு சிறந்த முறையில் சேவை செய்ய நீ எனக்கு அருள் புரிந்ததற்கு நன்றி, அதிசய பேரொளியாய் எங்கும் விளங்கும் உம் முன் நான் தலை வணங்கி நிற்கிறேன் என்ற அன்னையினுடைய அருமையான ஒரு பிரார்த்தனையை ஐயா அவர்களுக்கு நமக்கெல்லாம் விளக்கி இருக்கிறார். அனைவரின் சார்பாக, எங்களது சொசைட்டியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். யாராவது மீண்டும் ஒரு சந்தேகம் கேட்பதாக இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் பிரார்த்தனை இசையுடன் இந்த சத் சங்கம் நிறைவு பெறும். இது உங்களது நேரம், 1 நிமிட நேரம். உங்களுக்கு ஏதாவது ஐயாவிடம் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் ப்ளீஸ் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ். இன்றைக்கு நமது பழங்கால செக்ரட்டரியா இருந்த ஆழ்வார் அவர்கள் மறைந்த தினம். அவருடைய நிறைவு அவரை மனதில் நினைத்துக் கொள்வோம். அவர் செய்த பணிகளுக்கெல்லாம் நமது மௌனமாக பாராட்டையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். நிச்சயமாக. நன்றி ஐயா, ஞாபகப்படுத்தியதுக்கு மிக்க நன்றி. அவருடைய பணி ஒரு மகத்தான சிறந்த பணி. இந்த நாளில் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் 1 நிமிட நேரம் மௌனமாக அஞ்சலி செலுத்துவோம்.